ஹலோ பசங்களா, வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. இன்னைக்கு நம்ம குட்டியோடைய செஷனில் இருக்கோம். நம்மளோட குட்டியோட செஷனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம லெசன் 5 இருக்கு இல்லையா, ப்ரோஸ் முடிச்சாச்சு, போயம் முடிச்சாச்சு. ஸோ அந்த லெசனோட சப்ளிமெண்ட்ரி பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? எஸ். ஸோ அதோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓகே, வென் இன்ஸ்டன்ஸ் ஒர்க் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் ஏதோ லைக் அசம்பவம் நடக்க போது, எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் வந்துட்டே இருக்கு, ஏதாவது பேடாக நடந்துருமோ, ஏதாவது தப்பாக போயிருமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான். ஸோ முன்னாடி நடக்கக்கூடிய லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு ஃபீலிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிறது வந்து உனக்கு ஒரு பேட் சைன் மாதிரி காமிக்கிறது தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கதையில் நம்மளோட ஹீரோ இருக்கார். நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா அழகான ஒரு பிளாக் பியூட்டி இருக்காங்க. ஸோ பிளாக் பியூட்டி அப்படின்னா இந்த கதையில் வந்து ஹார்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ், வீடியோஸ், லைக் வந்து போயம்ஸ், இது எல்லாமே வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நீ போய் நம்மளோட ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு. ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் ரிலேட்டடாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ் ஆஃப் த கிவன் லைன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதையும் போய் ஒரு வாட்டி நல்லா படித்து பார்த்துட்டு யார் அந்த கேரக்டர், ஐ மீன் அந்த லைனில் சொல்லப்பட்ட கேரக்டர் இல்லை அந்த லைனோட ஸ்பீக்கர் யார் அப்படின்றத நீ வந்து உன்னோட எமோஜி மூலமா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நீ ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான லைக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உனக்கு டெய்லியுமே போஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ரிகார்டிங் டு தட் பர்டிகுலர் லெசன். ஓகே? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் வந்து தி ஸ்டோரி பார்க்க போகிறோம். வென் இன்ஸ்டன்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் அடிஷ்னலி வி ஹேவ் புக் பேக் ஆல்சோ. ஸோ புக் பேக்கில் வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கு, ஒன்று கூட விடாமல் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார். எஸ் எஸ். ஸோ கதையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் வந்து சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது யாரெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட பிளாக் பியூட்டி. ஓகே, ஸோ ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி பிளாக் பியூட்டி யாரு? அந்த ஹார்ஸ். ஓகேவா? ஸோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஹார்ஸு. நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பிக்சர்ஸ் பார்த்தாலே உனக்கு நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் பியூட்டியோட மாஸ்டர். ஓகேவா? தென் அவங்களோட ஒய்ஃபும் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து வருவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் பேசுகிற மாதிரி வருவாங்க. தென் இந்த பிளாக் பியூட்டியை ஒரு டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்சன் பேர் தான் ஜான். ஓகே, ஸோ பார்த்துக்கிற மாதிரி ஒரு பர்சன். இவங்க பிளாக் பியூட்டிக்கும் அண்ட் மாஸ்டருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு மேன் வராரு. ஸோ எதுவும் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. இந்த மேன் வந்து லைக் டோல்கேட்டில் நின்று பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டர்ஸ். யார் யார் இருக்கா? பிளாக் பியூட்டியோட மாஸ்டர் அண்ட் அவங்களோட ஒய்ஃப், அண்ட் வி ஹாவ் அடிஷ்னலி ஜான் அண்ட் ஒன் மோர் பர்சன் கால் மேன். ஓகேவா? ஸோ ஒரு ஆள் வந்திருக்கார், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரியோட கேரக்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், நம்ம ஆத்தரை பற்றி லைட்டாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு தென் வி கேன் கோ ஃபார் த மெயின் கான்செப்ட். ஓகே, Anna Sewell was an English writer of children's classic Black Beauty. ஸோ Anna Sewell வந்து எந்த மாதிரி ஒரு ரைட்டரா? ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க மோஸ்ட்டாக எதில் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்டோரியில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க, விச் மீன்ஸ் இந்த பிளாக் பியூட்டியில். ஆல்தோ இட் ஹேஸ் டு கம் டு பி treated as a children's book, it was originally meant for those who take care of the horses. இந்த பிளாக் பியூட்டி வந்து குழந்தைங்களுக்காக எழுதப்பட்டாலும் அப்படின்றத விட இந்த ஒரு ஹார்ஸை எப்படியெல்லாம் அன்பாக பராமரித்து நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அதை பற்றி தான் இந்த பிளாக் பியூட்டியில் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் நாவல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹார்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறது எப்படி, அந்த மாதிரி இதில் தான் இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு கேர் கொடுத்துருக்கு. ஷீ டாக்ஸ் அபவுட் kindness, sympathy and understanding in the treatment of horses. ஸோ எஸ், முன்னாடி சொல்லியிருந்தாங்களே இது வந்து ஹார்ஸ் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து என்ன மாதிரி எல்லாம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹார்ஸ் கிட்ட எப்படி கைண்டாக இருக்கணும், சிம்பத்தி காட்டணும், அண்ட் எப்படி வந்து அது காட்டுற அந்த சைனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து இது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, so from here our story starts. One morning in the autumn, my master had to go on a long journey. Okay, so on the horse oda master, one morning in the autumn season na theriyum illaya. So my அப்படின்றது அந்த ஹார்ஸை குறிக்கிறது. ஓகே, அந்த ஹார்ஸோட மாஸ்டர் வந்து ஒரு லாங் ஜேர்னி போகணும் அப்படின்னு நினைச்சாராம். ஸோ ஜான் யாரு? அந்த பார்த்துக்கிற பர்சன் இல்லையா, அந்த ஹார்ஸை பார்த்துக்கிற பர்சன். ஓகே, ரைட் பண்ணுற பர்சன். அப்போ ஜான் என்ன பண்ணுறான்? harnessed me to the new cart. harnessed அப்படின்னா
இந்த மாதிரி லெதர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கழுத்தை சுற்றி இருக்கிறது அண்ட் அந்த லெதர் வந்து லைக் அந்த கார்டோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த வண்டியோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹார்னஸ்ட். அதெல்லாம் வந்து சரி பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறான். ஓகேவா. ஓகே, அது வந்து ஒரு லெதர் மாதிரி இருக்கும். ஹார்ஸை டைப் பண்ணுறதுக்கு அந்த கார்டோட சேர்த்து டைப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, ஜான் என்ன பண்ணியிருக்கா, இதெல்லாம் செட் பண்ணி அந்த கார்ட்டை செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கா. ஐ லைக் டு புல் ஆஸ் இட் வாஸ் வெரி லைட் அண்ட் ஹை வீல்ஸ் ரோல்டு அலாங் ஸோ ஸ்மூத்லி, விச் மீன்ஸ் இப்போ ஒரு வண்டியை வந்து தள்ளிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் ஆனால் இந்த கார்ட் அந்த பிளாக் பியூட்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப லைட்டாக இருக்கான். விச் மீன்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்ல இருக்கு அண்ட் வெரி ஹை வீல்ஸ். ஸோ இந்த வீல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹையா இருக்கு. ஸோ அப்போ வந்து ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், அழகா வந்து ரோல் ஆகிட்டே போகும். அதனால அதுக்கு வந்து ஒரு லைக் அந்த வண்டி ஓட்டுறது வந்து எந்த பெரிய சிரமமும் தெரியலையா. இட் வாஸ் அபவுட் டு ரெயின். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி அவங்க லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறாங்க. ஜான் வந்து எல்லாமே பக்காவாக நியூ கார்டை செட் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ரைட் பண்ண போகிறோம். லைக் இது வந்து ரைட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைக் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் வீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாகவும் இருக்குது. ஸோ தட் அது நல்லா ரவுண்டில் வந்து வேகமாக போகும். ஒரு லைக் அந்த ரொட்டேஷனில் வேகமாக போகும். இப்படி போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆச்சா, இட் வாஸ் அபவுட் டு ரெயின் வர மாதிரி இருக்கு. அபவுட் டு ரெயின் வர போகுது. ஓகேவா, ஒரு predict மாதிரி. The weather was very windy and dry leaves blew across the road. So weather was very windy அப்படின்னா காத்து ரொம்ப லைக் விண்டு ரொம்ப சலன்னு அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று வரும் இல்லையா, அது வந்து விண்டி. ஓகேவா. ஸோ வெதர் வந்து எப்படி இருக்கு, ஒரு விண்டியா இருக்கு அண்ட் ட்ரை லீவ்ஸ் வந்து அந்த காத்துல அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கு. அந்த ரோட்ல வந்து நமக்கே தெரியும் காத்தடிக்கும் போது எப்படி லீவ்ஸ் எல்லாம் பறந்து போகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ் வந்து அக்ராஸ் ரோட் வந்து பறந்து போகுது. மாஸ்டர், ஜான் அண்ட் ஐ. ஸோ மாஸ்டர் ஒரு பர்சன், ஜான் ஒரு பர்சன் அண்ட் ஐ அப்படின்றது நம்மளோட பிளாக் பியூட்டி. ஓகே, இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா went along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. மெரிலி அப்படின்னா லைக் அ ஹாப்பி மூட். ஓகே, ஸோ சியர்ஃபுல்லாக போகிறது. ஸோ எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வெளியே போகும்போது எப்படி ஜாலியாக போவாங்களோ அந்த மாதிரி இவங்க 3 பேர் ஜாலியாக அவங்களோட லாங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு வுடன் பிரிட்ஜ், லோ வுடன் பிரிட்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு லோ வுடன் பிரிட்ஜ் கிட்ட போகிறாங்க. அந்த பிரிட்ஜ் கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு டோல்கேட்டோட என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. ஸோ டோல்கேட்னா நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி. எஸ், ஸோ இந்த மாதிரி லைக் இது போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம வந்து பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், அப்படி தானே. ஸோ அந்த டோல்கேட் வந்து அந்த பிரிட்ஜ், வுடன் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க வந்து போகணும். The river bank were fairly high, so the bridge, instead of raising in the arch over the river, went across just level. இங்கே ஒரு வேர்ட் சொன்னாங்க இல்லையா, த லோ வுடன் பிரிட்ஜ். அந்த லோ ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் சொல்றாங்க பாரு. லைக் ஒரு ரிவர் பேங்க், இந்த மாதிரி ஒரு ரிவர் பேங்கை அவங்க தாண்டி போகணும். ஸோ அப்போ பிரிட்ஜ் எப்படி இருக்கணுமா, ஒரு ஆர்ச் ஷேப்ல தானே இருக்கணும். ஸோ ஒரு கர்வ் ஷேப்ல தானே இருக்கணும் இந்த மாதிரி. அந்த மாதிரி இல்லாம இந்த பிரிட்ஜ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா நீட்டா இருந்துச்சான். ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. அப்போ நீட்டாக இருக்கும் போது என்ன ஆகும், இந்த தண்ணியோட லெவலும் அந்த பிரிட்ஜு வந்து அந்த ஸ்லோப்போட லெவலும் எப்படி இருக்கும், ஒன்றா இருக்குமா. அப்போ அந்த பிரிட்ஜில் தண்ணி வந்து லைட்டாக அந்த மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை தான் இங்கே வந்து அட் த சேம் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெண்ட் அக்ராஸ் ஜஸ்ட் லெவல். ஜஸ்ட் லெவல்னா தண்ணியும் அந்த பிரிட்ஜும் அப்படியே ஒன்றா இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுச்சா. In the mid, if the river was full, the water would be nearly up to the foot of the bridge. இப்போ அந்த இந்த ரிவர் இருக்கு இல்லையா, இந்த ரிவருக்கு நடுவில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டை வந்து அதை டச் பண்ணுமா. எஸ், ஏன்னா ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்குது. ஸோ வாட்டர் அண்ட் பிரிட்ஜ். ஸோ அப்போ அந்த தண்ணி வந்து அழமோதும் போது நம்ம காலில் வந்து அந்த பாதத்தை வந்து தண்ணி தொடுறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா. Then they were good sturdy rails on both sides, so people were not afraid. So sturdy அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே எப்படி இருக்கா, ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு போட்ட மாதிரி இருக்கு. ஓகேவா. ஸோ பிடிச்சி நடக்கிற மாதிரி ஒரு கயிறு ரொம்ப ஸ்டர்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருமே பயப்பட மாட்டாங்க. லைக் அந்த வாட்டர் லெவலும் அந்த பிரிட்ஜும் சேமாக இருந்தாலுமே அந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பீப்புளுக்கு பயமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ரோப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது.
ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? The man at the toll gate said that the river was rising fast. ஸோ இப்போ டோல்கேட் போயிட்டாங்க. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, டோல்கேட் அந்த பிரிட்ஜை தாண்டணும்னா டோல்கேட் முன்னாடியே இருக்கு. ஸோ டோல்கேட் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பர்சன் சொல்றாரு, ஒரு நேம் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மேன் சொல்றாரு, இந்த மாதிரி வாட்டர் அந்த ரிவர்ல இருக்கிற வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா அதோட நீர்ப்பரப்பு என்ன ஆகுதா, கொஞ்சம் கொஞ்சமா மேலே வருது. ஆல்ரெடி அந்த பிரிட்ஜும் அந்த தண்ணியும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மேலே வருது அப்படின்னு சொல்லி அந்த மேன் வந்து டோல்கேட்ல சொல்றாரு. He feared it would be a bad night. Many of the fields were already under water. So அந்த மேன் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அந்த பிரிட்ஜில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு ராத்திரி என்ன மாதிரி ஒரு பேடா இருக்க போகுது, தண்ணி வந்துருச்சுன்னா அந்த பிரிட்ஜ் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு பேட் நைட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தார். ஸோ ஆல்ரெடி அங்க இருக்கிற ஃபீல்ட் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாமே என்ன ஆச்சா, ஆல்ரெடி அண்டர் த வாட்டர், தண்ணியில மிதந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரிவரோட ரிவர் வந்து ஃபாஸ்டா மேல ரைஸ் ஆயிட்டே வருது, வாட்டர் ஃப்ளோ வந்து ரைஸ் ஆயிட்டே வருது. In one low part of the road, the water was halfway up to my knees. So to my knees na அந்த ஹார்ஸோட knees, சரியா? ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ரோட் வரும்போது அந்த ரோட் வந்து கொஞ்சம் லைக் லோவா இருக்கான் இந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி லோவாகி இப்படி மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி. ஸோ இங்கே தான் வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை ஓகேவா, டோல்கேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு பார்ட் ஆஃப் த ரோட் என்ன ஆகுதான், பள்ளமா இருக்கா. பள்ளமா இருக்கிறதுனால அந்த வண்டி அந்த தண்ணியில இறங்கும் போது அந்த ஹார்ஸோட முட்டி வரைக்கும், இந்த நீ இருக்கு இல்லையா, அந்த முட்டி வரைக்குமே தண்ணி வந்துருது. பட் த கார்ட் வாஸ் சோ குட் அண்ட் மாஸ்டர் ட்ரூவ் ஜென்ட்லி, ஸோ இட் டிட் நாட் மேட்டர். அந்த கார்ட் எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கார்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹையான ஒரு வீல்ஸும் இருந்தது. ஸோ அதனால எனக்கு வந்து அதை ஓட்டுறதுக்கு ஒரு சிரமமாவே தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் என்னோட மாஸ்டரும் வந்து ரொம்ப புஷ் பண்ணாம ஜென்டிலா என்னை வந்து நடத்தினாரு. அதனால என்னால அங்கிருந்து கடக்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர் டு ஹிம். ஓகே, நெக்ஸ்ட் போலவாடா. when we got into the town, so இப்போ அந்த இதெல்லாம் தாண்டி டவுனுக்குள்ள போயிட்டாங்க. ஓகே, டவுனுக்குள்ள போயிட்டாங்க. I had a good wait. Master's business kept him for a long time, so we could not start for home till late in the afternoon, which means இப்போ அவங்க ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு லாங் ஜர்னி போயிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக அவரோட தொழில் சம்மந்தப்பட்டதாக போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க டவுனை போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜு அந்த ரோடு எல்லாமே கிராஸ் பண்ணி டவுனை போய் அடைஞ்சிட்டாங்க. டவுனை போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ஹார்ஸ்க்கு வந்து ஒரு குட் வெயிட் கிடச்சிதான். ஸோ அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் ஒரு நிறைய டைம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து அதுக்கு அங்கே கிடைச்சது. அவரோட மாஸ்டர் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்க்கு வந்ததுனால அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு லாங் வெயிட் கிடைச்சிருக்கு. ஸோ எங்களால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா, அந்த லாங் வெயிட்னால லைக் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக டைம் எடுத்ததுனால ஏர்லியராக எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல வீட்டுக்கு. ஸோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிஃபோர் நைட்குள்ளே அங்கே போய் வீட்டுக்கு ரீச் ஆயிடலாம் இல்லையா, ஒரு ஈவினிங் சன்செட் ஆகிற டைம். பட் அவங்களால ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுனால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்லேருந்து அவங்களால அங்கே கிளம்ப முடியல. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனாங்க. எப்படி கிளம்புனாங்க, டில் லேட் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம 12 o'clock அப்படிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் லேட் ஆஃப்டர்நூன்னா ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி ஒரு டைமில் தான் அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்தே கிளம்பியிருக்காங்க. பை தென் the wind was much stronger and I heard Master say to John that he had never been out in such a bad storm. ஸோ அந்த லேட் ஆக ஆக அந்த லேட் ஈவினிங் இருக்கு, அந்த லேட் ஆஃப்டர்நூன் இருக்கு இல்லையா, அந்த லேட் ஆஃப்டர்நூன் ஆக ஆக என்ன ஆகுதான், விண்டோட அந்த காத்தோட வேகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டே வருது. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து கொஞ்சம் விண்டியாக தான் இருந்துச்சு. அந்த விண்ட் என்ன ஆகுதான், இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் மாதிரி, இந்த மாதிரி ஒரு புயல் மாதிரி பயங்கரமாக அதிகமாகிக்கிட்டே வருது. ஸோ அப்போ மாஸ்டர் வந்து ஜான் கிட்ட சொல்கிறாராம், என்னடா இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்ட்ராங், இந்த மாதிரி ஒரு காற்று ஒரு புயலில் இதுவரையும் நான் பார்த்ததும் இல்லை, வெளியே வந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து ஜான் கிட்ட சொல்றார். ஓகேவா, we went through a wood where great branches were swaying about like
twigs and the wind made a terrible rushing sound. So இப்போ அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராம் வந்து அந்த ஸ்ட்ராம்லயே அந்த விண்டிலேயே தான் போயிட்டு இருக்காங்க, டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. we went through a wood அப்படின்னா லைக் அ ஃபாரஸ்ட். ஓகேவா? ஒரு ஒரு பாதை இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம காட்டு வழியில போறது கூட நம்ம wood அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு woodல அவங்க போகும்போது great branches were swinging about like twigs, which means அங்க இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் வந்து லைக் சலன்னு காத்து அடிச்சுட்டே இருந்தது. twigs அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மரத்துல இருக்கிற சின்ன சின்ன கிளைகள், சரியா? ஸ்மால் பிரான்ச்சஸ், அந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்கான், ஊஞ்சல் ஆடுற மாதிரி, மரத்துல கட்டி யாராவது ஊஞ்சல் ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு terrible rushing sound. ஸோ ரஷிங் சவுண்ட்னா என்ன, சலன்னு அந்த காத்து சவுண்டு, அந்த மரத்துல இருந்த அந்த ஆடுற சவுண்டு, இது எல்லாமே அந்த ஹார்ஸ்க்கு நல்லாவே கேட்டுச்சு. So next, I wish we were out of this wood, said my master. So இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ள, ஒரு அடர்ந்த காடு இல்லைன்னா அந்த காட்டு பகுதி, அந்த வழியில போகும்போது யாருக்கா இருந்தாலும் இப்படி பயம் அடிச்சா, இப்படி காத்தடிச்சா என்ன பண்ணும், மனசு படன்னு அடிச்சுக்கோல. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு இவர் சொன்னாராம், நான் நினைக்கிறேன் சீக்கிரமா நம்ம இந்த வுட்ல இருந்து வெளியே போயிட்டா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொல்லும் போது இந்த ஹார்ஸ் வந்து அது காதால கேட்டிருக்கு. Yes sir, replied John. I hope no branches fall down on us. இது லைக் எப்படின்னா, நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? ஏ கீழே ஊத்திராத அப்படின்னு சொல்லும் போதே ஏதாவது நம்ம கீழே ஊத்திடுவோம். விழுந்துராதுன்னு சொல்லும் போதே டக்குன்னு யாராவது விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஜான் சொல்றான், ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்டு தான். நான் நினைக்கிறேன் இந்த காத்துக்கு எந்த பிரான்ச் அப்படின்னா அந்த மரத்துல இருக்கிற அந்த கிளைகள் இல்ல காத்துல எப்பவுமே மரம் ஏதாவது விழும் இல்லையா ரோட்ல? ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எதுவுமே நம்ம மேல விழுந்துடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து விண்டி அதிகமா இருக்கு. The words were hardly out of his mouth when there was a groan and a splitting soundனா இப்படி இந்த மாதிரி மரம் அசையும் போது அந்த உடையும் போது படன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா? அந்த ஜான் வந்து அப்பதான் சொல்லி முடிக்க கூட இல்லை, சார் நம்ம மேலே எதுவும் பிரான்ச்சஸ் மட்டும் விழுந்துடக்கூடாது அப்படி சொல்லும் போதே ஒரு ஸ்பிளிட்டிங் சவுண்ட் படன்னு ஹார்டா கேட்டு அப்படியே ஒரு மரம் வந்து கீழே சாஞ்சு விழுந்துருச்சு அவங்க முன்னாடி. ஓகேவா? Then an oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. So என்ன மரம் வந்து அங்க வந்து உடைஞ்சு விழுந்துச்சு, ஒரு ஓக் ட்ரீ வந்து விழுந்துருச்சு அவங்க முன்னாடி. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காத்துல படன்னு ஒரு சவுண்டு கேட்டு மரம் உடையிற மாதிரி அந்த ஸ்பிளிட்டிங் சவுண்ட் கேட்டு அவங்க முன்னாடி அந்த ஓக் ட்ரீ விழுந்துருச்சு, சரியா? ஸோ ஓக் ட்ரீ விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், மனசு படன்னு அடிச்சுக்கலாம். ஆல்ரெடி காத்து பயங்கரமா இருக்கு, இப்பதான் அவன் சொல்லி முடிக்கல, அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மரம் இப்படி விழுந்துருச்சு, இன்னும் என்னெல்லாம் இந்த வுட்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நினைச்சா ஜானுக்கும் மாஸ்டருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பிளாக் பியூட்டி இருக்கான் இல்லையா? ஸோ அவனுக்கும் பதட்டமா இருக்கான். அவன் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான்னு நமக்கு ஃபர்தரா சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் த ரோட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்னா அவங்க 3 பேரையும் மென்ஷன் பண்றது, ஓகேவா? ஸோ அந்த 2 பர்சனை மட்டும் கிடையாது, நம்மளோட பிளாக் பியூட்டியும் சேர்த்து தான். I will never say I was not frightened of, for I stopped still trembling, which means இந்த I அப்படின்றது யாரு, நம்மளோட பிளாக் பியூட்டியா? ஸோ நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா, நான் பயப்படலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மரம் என் முன்னாடி விழும்போது நானும் பயந்துட்டேன். for I was, ஸோ நான் was அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது இல்லையா? ஸோ நான் மரம் விழும்போது நானும் தான் பயந்தேன், நான் பயப்படல, நான் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. திடீர்னு ஒரு மரம் வந்து என் முன்னாடி விழுந்தா எனக்கும் பயமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ், சரியா? I stopped trembling means like shaking, அந்த ஒரு நடுக்கிறது, பயத்துல வந்து கை கால்லாம் டிக்குன்னு ஆடும்ல, ஸோ அந்த மாதிரி நடுக்கம் வந்து அதிகமா இருக்காது. To shake in fear. Okay, so பயத்துல கை காலெல்லாம் நடுங்கிறது தான் trembling அப்படின்னு சொல்றது. Of course,
I did not turn around or run away. I was not brought up like that. John jumped out and in a moment was standing by my head. He held my bridle and calmed my nerves. Which means, இப்போ என்ன சொல்றது, of course அந்த ஹார்ஸ் தான் பேசுது நம்ம கிட்ட. கண்டிப்பா நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு பயமாவே இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நான் ஓடவும் இல்லை, டேர்ன் பண்ணவும் இல்லை. ஸோ ஏதாவது நம்ம முன்னாடி விழுந்தா டக்குன்னு இப்படி போவோம்ல, ஸோ அந்த மாதிரி டேர்ன் பண்ணவும் இல்லை, நான் அந்த பிளேஸை விட்டு ஓடவும் இல்லை. ஸோ வீட்டில் நம்ம அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா ஏதாவது சவுண்டு கேட்டால் அப்படியே எகுரி குதிச்சு 10 அடி ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் விழுந்துரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இது. நான் வந்து டேர்ன் பண்ணவும் இல்லை, ஓடவும் அந்த இடத்துல இருந்து ஓடவும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி வளர்க்கப்படலை. என்னோட ப்ராட்டப் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் இனஃபான பர்சனாக இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி பயந்து ஓடுற ஒரு பர்சனாக வந்து வளர்க்கப்படலை. ஓகேவா? ஸோ அந்த மரம் விழுந்த அடுத்த செகண்ட் ஜான் என்ன தெரியுமா பண்ணா, என் முன்னாடி வந்து என்னோட தலைக்கிட்ட நின்றுட்டான். ஸோ அந்த ஹார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து என்னோட பிரைடல் அப்படின்னா இந்த மூக்கில் இருந்து அந்த கழுத்து வரைக்கும் சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி, லெதர் பெல்ட் மாதிரி போடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து பிரைடல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பிரைடலை வந்து அவன் பிடிச்சிட்டு அழகாக வந்து என்னை காம் பண்ணான். விச் மீன்ஸ் நான் நர்வஸில் இருக்கேன்னு தெரிஞ்சதுனால என்னை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணான். That was close. What shall we do now? Asked my master. So மாஸ்டர் கேட்குறாரு, கடவுளே கொஞ்ச நேரத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அந்த மரம் யார் மேலே விழுந்திருக்கோம், நம்ம மேலே தான் விழுந்திருக்கோம். தட் வாஸ் க்ளோஸ். அதுதான் தட் வாஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விண்டியாக இருக்குது, ஒரு ஸ்ட்ராம் இருக்குது, ஸோ மரம் கீழே விழுந்துருச்சு. இப்போ லைக் எப்படின்னா மரத்தை தாண்டியும் போக முடியாது, மரம் எடுக்கிற வரையும் அந்த வுட்டில் வந்து நம்மளால் வெயிட் பண்ணவும் முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மாஸ்டர் வந்து கேட்குறாரு ஜான் கிட்ட. வெல் சார், we cannot drive over this big tree. We cannot get around it. We must go back to 4 crossways. Then it will be about 6 miles before we get to the wooden bridge again. It will make us late, but Black Beauty is fresh. ஓகே சார், இப்போ வந்து ஜான் கிட்ட தானே அவர் கேட்குறாரு. அப்போ ஜான் சொல்கிறான், வெல் சார், இனிமே நம்மளால் இந்த பெரிய மரத்தை தாண்டியும் போக முடியாது, அண்ட் இந்த பெரிய மரத்தை நம்மளால் சுற்றியும் போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த சைடு என்ன இருக்கும், ஃபாரஸ்ட்டாக இந்த சைடு மரமாக இருக்கும், இந்த சைடு மரமாக இருக்கும். ஸோ பிளாக் பியூட்டியால் இதெல்லாம் சுற்றிட்டு வந்து போகிறதுக்கு சான்ஸும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் தான் போகணும். ஸோ ரிட்டர்ன் போகிறதுக்கு அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போகணும். அந்த பிரிட்ஜை நம்ம போய் சேர்றதுக்கு எத்தனை மைல்ஸ் போகணும் அப்படின்னா 6 miles வந்து போகணும், பிஃபோர் வி கெட் இன் டு த உடன் பிரிட்ஜ் அகெயின். ஸோ நம்ம வந்த வழியாக தான் போகணும். சரியா? அந்த உடன் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும். பட் கண்டிப்பா நம்மளால போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா நம்மளோட பிளாக் பியூட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான், விச் மீன்ஸ் அவன் நல்லா தான் இருக்கான். ஸோ அவன் வந்து நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுவான். லேட்டாக போனாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பிளாக் பியூட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்ணி மாஸ்டர் வந்து கூல் பண்ணி சொல்றாரு. சரியா? நெக்ஸ்ட், this happened sometimes when the river was floating, so master did not stop. So இந்த மாதிரி அந்த this happened அப்படின்னா இப்போ அந்த மரம் விழுந்துச்சு இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகும் போது, காற்றடிக்கும் போது, அதிகமாக மழை பெய்யும் போது, இந்த மாதிரி ஃப்ளட்டிங் இருக்கும் போது என்ன ஆகும், சில மரங்கள் வந்து விழதான் செய்யும். ஸோ மாஸ்டர் வந்து அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பெருசாக எடுத்துக்காம நம்ம போகலாம், கண்டினியூ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. We were going along to good speed. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தோம். But the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dared not to go forward. I made a dead stop, which means நாங்க வந்து அந்த மாஸ்டர் முடிவு எடுத்தார் இல்லையா, ஸோ நான் ஸ்டாப்பாக இல்லாமல் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த நிமிஷம் வரைக்குமே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு நல்ல ஒரு ஸ்பீடில் தான் போனோம். ஆனால் என்னன்னு தெரியல, அந்த பிரிட்ஜு கிட்ட போகிறதுக்கு அந்த பிரிட்ஜில் இருந்து கால் எடுத்து நான் வைக்கும் போது என்னால் வைக்க முடியல. ஏதோ சம்திங் அங்கே வந்து என்னமோ லைக் பேட் திங் வந்து நடக்க போகுது, அந்த பிரிட்ஜில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது நடக்க போகுது அப்படின்றத இவன் முன்னாடியே கணிச்சிட்டான். அதனால்
எனக்கு வந்து அங்கே என்னோட காலை அந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நான் வந்து எப்படி நின்றுட்டேன், டெட் ஸ்டாப்னா நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு வண்டி சடனாக ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம காரில் நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும், சடனாக ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வந்து அ டெட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இந்த மாதிரி நான் டெட் ஸ்டாப் பண்ணோன்னே என்னை வந்து எல்லாரும் போக சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்களாம், கோ ஆன் பியூட்டி செட் மை மாஸ்டர் அண்ட் கேவ் மீ அ டச் ஆஃப் அ விப், விச் மீன்ஸ் இந்த மாதிரி சாட்டை சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து அங்கே விப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ சாட்டையை தான் இங்கே விப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் சொல்கிறாராம், பியூட்டி கோ ஆன், இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சாஃப்டாக அந்த சாட்டையில் ஜஸ்ட் அப்படி போ அப்படின்னு சொல்லி சாஃப்டான ஒரு பீட் கொடுக்குறாரு. பட் ஐ டேட் நாட் மூவ், ஹி கேவ் மீ அ ஷார்ப் ஸ்னாப் ஆஃப் த விப். பட் அந்த ஒரு சாஃப்டாக சொன்னார் இல்லையா, கன்சனாக சொன்னார்ல, அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து கால் எடுத்து வைக்க தைரியமே வரல. ஆனால் என்னோட மாஸ்டர் என்ன பண்ணார், திரும்பவும் அதிகமாக ஒரு ஷார்ப்பான ஒரு அடி, ஒரு ஸ்னாப், ஒரு அரை, அதுதான் நம்ம ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிகமான ஒரு அடி வந்து எனக்கு வந்து அந்த சாட்டையில் கொடுத்தாங்க. ஐ ஜம்ப்ட் பட் ஐ டேட் நாட் கோ ஃபார்வர்ட். அந்த வேகமாக அடித்த அடியை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜம்ப் பண்ணேன். ஸோ இதுதான் குதிரையோட கால்னா இப்படி தூக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நான் ஜம்ப் பண்ணேன். பட் ஆனால் ஒரு அடி கூட நான் முன்னாடி எடுத்து வைக்கவே இல்லை, அதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. Okay, there is something wrong, sir, said John. He got down from the cart and came to my head. He told, hold off my bride and try to lean me forward. Come on, beauty, what's the matter? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹாஷான ஒரு அடி கொடுக்குறாங்க இல்லையா அந்த பிளாக் பியூட்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜான் சொல்கிறானா, இல்லை சார், இந்த மாதிரியெல்லாம் அவன் பண்ண மாட்டான். அப்போ அங்கே ஏதோ சம்திங் ராங், அங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. அதனால தான் பிளாக் பியூட்டி வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே நிற்கிறான். தென் ஹீ காட் டவுன். ஸோ ஹீன்றத அந்த மாஸ்டர் வந்து அந்த கார்ட்லேருந்து கீழே இறங்கி அந்த ஹெட் கிட்ட போகிறாரு, அந்த ஹார்ஸோட ஹெட் கிட்ட போய் கேட்குறாரு, என்னதான் ஆச்சு உனக்கு? அந்த பிரைடல் இருக்கு இல்லையா, அந்த கழுத்தை சுற்றி ஒரு லெதர் மாதிரி போட்டிருப்பாங்களே, ஸோ அதை பிடிச்சிட்டு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ட் ட்ரை டு லென் மீ ஃபார்வர்ட்னா இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறது, ஃபார்வர்டாக மூவ் பண்ண சொல்லி சொல்றது. Come on, beauty, what is the matter? Just then, the other man at the toll gate on the other side ran out, flashing a torchlight like a madman. So, இந்த மாதிரி அந்த ஹார்ஸ் கிட்ட வந்து அந்த ஜானும் மாஸ்டரும் வந்து என்னாச்சு பியூட்டி, வா முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அந்த பிரைடலை பிடிச்சி இழுக்கும் போது ஆப்போசிட்லேருந்து ஒரு பர்சன், ஸோ ஆப்போசிட்னா அந்த சைடு டோல்கேட்லேருந்து ஒரு பர்சன் வந்து பைத்தியம் மாதிரி லைக் அ மேட் மேன், என்னமோ அப்படியே பயந்து போய் நடுங்கி போய் அங்கேருந்து ஓடி வந்து டார்ச் லைட்டை காட்டி ஓடி வந்து ஏதோ சொல்றாரு. ஹோய் 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 ஸ்டாப், ஹீ கிரைட். ஸோ இங்கே ஹீ கிரைட் அப்படின்னா அழுகிறது இல்லை, ஒரு பயத்தில் பேசுறதையும் கிரைட் அப்படின்னு சொல்லலாம். ஹோய் 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 ஸ்டாப், வாட்ஸ் அ மேட்டர் ஷவுட்டட் மை மாஸ்டர். என்னப்பா ஏன் கத்துற, எதுக்கு வந்து எங்களை நிற்க சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னோட மாஸ்டரும் கேட்டார். ஸோ அதுக்கு அந்த மேன், அந்த பிரிட்ஜ் கிட்ட இருக்கிற மேன் சொல்கிறாரா, த பிரிட்ஜ் இஸ் broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river. ஸோ அந்த மேன் பைத்தியம் மாதிரி ஏன் ஓடி வந்தாரு, ஒரு பயத்தில் எதுக்காக கத்துறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பிரிட்ஜு வந்து நடுவில் ரெண்டாக உடஞ்சி போச்சான். ஓகேவா, அந்த ஃப்ளட்டில் அந்த அடிக்கிற மழை காற்றுனால என்ன ஆச்சான், நடுவில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. நீங்கள் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நீங்கள் பிரிட்ஜு மேலே இருக்க மாட்டீங்க, அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தண்ணிக்குள்ளே தான் மிதந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த டோல்கேட்டில் இருக்கிற மேன் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, தேங்க் காட் செட் மை மாஸ்டர், you really are a beauty, said John as he took hold of my bride and gently turned me round. Of course, I could not tell him what the problem was, but I knew very well that the bridge was not safe. So இப்போ வந்து மாஸ்டர் வந்து சொல்றாரா, ஐயோ கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னானா, லைக் பியூட்டி அப்படின்றது யாரு, அந்த பிளாக் ஹார்ஸ் தானே நம்ம மென்ஷன் பண்ணிக்கோ. அப்போ அவர் சொல்றாரா அந்த பிளாக் பியூட்டி கிட்ட, கண்டிப்பா நீ வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், லைக் முன்னாடி நடக்க போற விஷயத்த நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்து கால் எடுத்து வைக்காததுனால இன்னைக்கு வந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். அதனால தான் அவர் வந்து பியூட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. ஓகேவா, ஸோ ஜான் வந்து சொல்றான், தென் as he told
as he took hold of my bride and gently turned me round. So அந்த bride அதை பிடிச்சிக்கிட்டு ஸோ திரும்பவும் வளைஞ்சு வேற ஒரு பக்கமாக போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஐ குட் நாட் டெல் ஹிம். ஸோ அஃப்கோர்ஸ் ஐன்றது லைக் அந்த ஹார்ஸ். கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம் என்னால் வந்து சொல்ல முடியலை. ஸோ அதனால தான் நான் வந்து அங்கே போகல. ஸோ ப்ராப்ளம்னா அந்த பிரிட்ஜு வந்து சேஃப் இல்லை அப்படின்றதுனால தான் நான் காலை எடுத்து வைக்கல. அது வந்து எனக்கு எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியல. அதனால தான் நான் வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஸோ இதனால தான் அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த ஃபர்தராக எந்த ஸ்டெப்புமே அந்த பிரிட்ஜ் கிட்ட எடுத்து வைக்கல. ஓகேவா? The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft, wet road. So once அந்த ப்ராப்ளம்ல இருந்து அவங்க திரும்பி ரவுண்ட் அப்படி சொன்னாங்க இல்லையா, ஸோ திரும்பிட்டு வந்தாங்கல்ல, ஸோ அப்படி வரும்போது அந்த காற்று அந்த விண்டு வந்து எப்படி இருந்துச்சா, கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சா. ஸோ செட்டில் டவுன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டே வருதான். இட் வாஸ் டார்க்கர் அண்ட் டார்க்கர் விச் மீன்ஸ் த சன் இஸ் அபவுட் டு செட். ஸோ லேட் ஆஃப்டர்நூன் தானே அவங்க கிளம்புனாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக டார்க், இவ்வளோ ப்ராப்ளம்னால அவங்களுக்கு டைம் ஆனதே தெரியல. ஸோ வந்து ஈவினிங் அந்த நைட்டு அந்த டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால டார்க்கர் அண்ட் டார்க்கர், ஸ்டில்லர் அண்ட் ஸ்டில்லர். ஸ்டில்லர் அண்ட் ஸ்டில்லர்னா அந்த இருட்டு வந்துட்டே இருந்தது இல்லையா, அது வந்து இன்னமும் நீடிச்சுட்டே இருக்கு. ஸ்டில்லர் அண்ட் ஸ்டில்லர், அந்த இருட்டு வந்து நீண்டு போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி, அந்த டொக் டொக் சவுண்டு தான் வந்து ட்ராட்டட் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஐ ட்ராட்டட் சாஃப்ட்லி along, the wheel hardly making a sound on the soft wet road. ஸோ அந்த வீல், அந்த ஹை வீல் இருக்கு இல்லையா, அந்த ட்ராட் பண்ணும்போது அந்த ஹை வீல் எப்படி இருக்கா, அந்த வெட்டான ஒரு ரோட்ல, அந்த மழை பெஞ்சு ஸ்ட்ராம் அடிச்சு ஈரமான ஒரு ரோட்ல வந்து ரொம்பவே அழகா போயிட்டு இருக்கு. ஸோ அது அந்த சவுண்டு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then Master told John that God had given people brains, but which they can find things for themselves. கடவுள் வந்து மனுஷனுக்கு பிரெயினை வந்து கொடுத்துருக்கான். பட் ஆனால் அந்த பிரெயினால நமக்கு என்ன தேவை, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to the danger. ஸோ மனுஷனுக்கு வந்து அவர் மூளையை கொடுத்துருக்காரு, அதை வச்சு நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். பட் இந்த அனிமல்ஸ்க்கு அப்படின்னா இந்த மாதிரி விலங்குகள் எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாலேஜ், விச் மீன்ஸ் ஹியூமனால கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நாலேஜ் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்பெஷல் நாலேஜ் வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது டேஞ்சர் நடக்க போகிறத வந்து குவிக்காக கண்டுபிடிச்சி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அதை வந்து லைக் அந்த இன்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெடிக்ஷன், அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஏதாவது டேஞ்சர் நடந்தாலும் அவங்களால குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். மனிதருக்கு முன்னாடியே, அதுதான் அங்கே வந்து அந்த கம்பேரிசனை காட்டுது. திஸ் இன்ஸ்டன்ட் இன் அனிமல்ஸ், he said, had often saved the life of men. ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னோக்கு அந்த யோசனையினால, அந்த ப்ரெடிக்ஷன்னால இந்த அனிமல்ஸ் வந்து நிறைய பேரோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்கு. Okay, John had many stories to tell of dogs and horses and the wonderful way that had saved their life of people. So John என்ன சொல்றான், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ் வந்து சொல்லுவான். அந்த விலங்குகள்லாம் வந்து எப்படி மனுஷங்களை காப்பாத்துச்சு, இது எல்லாமே அவனுக்கு சொல்லியிருக்கானா. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. ஸோ அவன் என்ன நினைக்கிறான், லைக் நிறைய பீப்புள் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அனிமல்ஸ் கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்க, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து அனிமல்ஸ் கிட்ட வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், தே ஷுட் டூ அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. At last we got back to Master's house. We saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master, which means அவங்க வீட்டுக்கு கடைசியா ஒரு வழியா அந்த டார்க்கர் அண்ட் டார்க்கர் அந்த மாதிரி ஒரு டைம்ல, நைட் டைம்ல ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மாஸ்டரோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா லைட், எல்லா லைட்டுமே வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சத்தத்தை கேட்டோன்னா மாஸ்டரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் இங்கே மிஸ்ட்ரெஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஸோ மிஸ்ட்ரஸ் வந்து மாஸ்டர் வந்து greet பண்றாங்க, வாங்க வாங்க என்ன ஆச்சு, ஸோ அதுதான் வாங்க வாங்கன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதான் greet. ஸோ greet பண்றாங்க, நீங்க சேஃபா இருக்கீங்களா, மை டியர் ஆர் யூ சேஃப், ஹோ ஐ ஹாவ் பீன் so worried about you, do you have any accidents அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் கேட்குறா, இந்த வார்த்தையை யார் கேட்குறா, மிஸ்ட்ரஸ் அவங்களோட ஒய்ஃப், மாஸ்டரோட ஒய்ஃப் கேட்குறாங்க. நீங்க சேஃபா இருக்கீங்களா, உங்களை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், வர வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் கேட்குறாங்க. No my dear, but if Black Beauty had not been wiser than we were, which means we were na எங்களுக்கு அங்க past tense, ஓகேவா, நமக்கு அந்த plural past tense we இருக்கனால அங்க were யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இல்ல இல்ல ஒய்ஃப் லைக் இல்ல டியர், நாங்க வந்து Black Beauty மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்திருக்கும். அப்ப Black Beauty இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆகல. All three of us would have been drowned at the wooden bridge. So Black Beauty மட்டும் இல்லைன்னா நாங்க மூணு பேருன்றதாங்க யாரு, அந்த மாஸ்டர், தென் வந்து ஜான், அந்த Black Beauty, அந்த மூணு பேருமே அந்த உடன் பிரிட்ஜில் வந்து drowned அப்படின்னா மிதந்துட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த பிரிட்ஜ் அந்த ரிவர் அடியில் வந்து உள்ள போயிருப்பாங்க அப்படின்றது தான் அவரு சொல்றாரு. They went into the house and heard I heard no more. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, அதனால எனக்கு அவங்க பேசினது எதுவுமே ஃபர்தரா கேட்கல. John took me to the stable. ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா என்னடா, ஸோ ஸ்டேபிள்னா இந்த மாதிரி குதிரையை வந்து அதோட பிளேஸ்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அதோட வீடு, அதை தான் நம்ம வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோட ஸ்டேபிளுக்கு வந்து ஜான் வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டான். ஹோ வாட் அ குட் சப்பர், என்ன மாதிரி ஒரு சப்பர் தெரியுமா. ஸோ சப்பர்னா வந்து டின்னர், அது நைட் டைம் தானே, அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தது நைட் டைம் தானே, ஸோ அதனால என்ன ஒரு நல்ல சப்பர் தெரியுமா. gave me that night and then a really thick bed of straw, which means அந்த வைக்கோல், ஸோ வைக்கோலை ஃபுல்லாக ஒரு நல்ல திக்கான பெட்டாக எனக்கு வந்து ஜான் போட்டு கொடுத்தான். I was grateful for everything for I was tired. ஸோ நான் வந்து நடந்த எல்லாத்துக்குமே, which means எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு, என்னோட பெட் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். பட் for I was tired, இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்தது எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரி புரிஞ்சுச்சா? எஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் கொஞ்சம் லைன் பை லைனாக படிச்சு பாரு. ஐடென்டிஃபை த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் த glossary which we have in the book. ஸோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாமா. த சீசன் மென்ஷன் இன் த ஸ்டோரி, ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க என்ன சீசன், இட்ஸ் அன் autumn season. Okay. In one low part of the road, the dash was half away. So எது half awayல இருக்கு, the water. எஸ், ஸோ ஒரு பார்ட் இந்த மாதிரி ரோடு இருக்கு, அந்த ரோடு கொஞ்சம் லோவாகி போகும்போது அங்கே என்ன ஃபுல்லாக இருக்கா, தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கு. த பிரிட்ஜ் வாஸ் broken in the dash. பிரிட்ஜ் வந்து எங்கே உடஞ்சிருக்கு, அந்த பர்சன் வந்து எங்கே சொன்னார், in the mid. ஓகே, தென் the instant in dash had often saved the lives of men, which means animals. Black Beauty dared not move even to the sharp snap of dash. So அந்த சாட்டை இருக்கு இல்லையா, அதுதான் whip. Next we have match the following. So question இங்க இருக்கு, answer இங்க இருக்கு, மேட்ச் பண்ணி பார்த்துடலாமா. Man at the toll gate. So toll gateல வச்சிருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, he was having a flashlight. Okay, so number 1. Next bridge. So bridge எப்படி இருந்துச்சு, அதோட ropes எப்படி இருந்துச்சு, ஸ்டடி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இல்லையா. Then John வந்து என்ன பண்ணா, many stories வந்து சொன்னா. Then Black Beauty. So Black Beauty is a wise, which means அதுக்கு நிறைய knowledge இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு இன்டெலிஜென்ட்டா நடந்துச்சு இல்லையா. Animals have special knowledge. ஸோ இதுதான் நம்மளோட match the following ஓட answers. So question is there, answer is also I have given. Now we can go for the fill in the blanks. Suddenly an dash tree came crashing down and fell right in front of us. என்ன tree வந்துச்சு, oak tree. So first one. Just then the man at the toll gate on the other side ran out, dash a torchlight. What is the answer? Flashing. Okay, this.
He told that the bridge had just broken due to the dash. எதனால அந்த bridge வந்து உடைஞ்சது? அந்த மழை பெஞ்சு அந்த காத்தடிச்சு அந்த flood வந்தது இல்லையா அதனால. Even when John tried to dash him forward, Beauty did not move. அவன் என்ன பண்ணா? lend பண்ணா இல்லையா? which means அந்த முன்னாடி போ அப்படின்னு சொல்லி வழி நடத்துறது அந்த மாதிரி. We were saved because Beauty had not that something was dash with the bridge. Something was wrong. Okay, next போலாமா? Based on your understanding of the story, write the answers for the following questions. So question answers மாதிரி தான். Did Black Beauty like to pull the cart? Yes. ஏன் அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது and அதில் ஹை வீல்ஸும் இருந்தது. This is the answer. ஓகேவா? லைட் வெயிட் and rolled high wheels வந்து இருந்தது. How was the weather? So weather எப்படி இருந்துச்சு? Rainy and windy. So storm அதுதான் நம்ம இங்க சொல்றோங்க. Describe the bridge. So bridge வந்து எப்படி இருக்கான்? Low wooden bridge had sturdy rails, which means strong. Okay, stronger இருந்துச்சு அந்த ரெண்டு சைடுமே. As the river bank were fairly high. So river bank அப்படின்றத அந்த ரிவரை தான் காட்டுது. So river வந்து ஹையா இருந்ததுனால the bridge went across the same level, which means அந்த bridgeம் அந்த தண்ணியும் same levelல இருந்துச்சு. What was the alternative plan suggested by John to reach the wood? So அப்படி அவன் என்ன சொன்னான்? திரும்பியும் நம்ம போனோம். லைக் இதை தாண்டி அந்த ட்ரீயை தாண்டியும் போக முடியாது, அந்த ட்ரீயை சுற்றியும் போக முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ரிட்டர்ன் போகணும். 6 kilometers வந்து அந்த பிரிட்ஜை நெருங்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாலே அதுதான். ஓகே. Why was Black Beauty reluctant to cross the road? So எதனால வந்து அவன் ரோடு வந்து லைக் அந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணலை. ஸோ எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருந்துச்சு? த மொமெண்ட் அவன் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலையா அந்த பிரிட்ஜில் எடுத்து வைக்கும் போதே அவன் எப்படி ஃபீல் பண்ணான்? சென்ஸ்ட் சம்திங் வாஸ் ராங். அதனால he was not reluctant to the cross the bridge. Next one. Next Roman number will be like paragraph. So இந்த மாதிரி like 2 marks தான். இந்த மாதிரி வந்து நமக்கு questions வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க கேட்க மாட்டாங்க. செகண்டரி இதை வந்து நம்ம எதுக்காகனா இவ்வளோ நேரம் ஸ்டோரி படிச்சோம்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீ எழுதும் போது வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் இருந்தாலுமே ஓகே. ஸோ அப்போ முன்னாடி பார்த்ததுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றத நீ நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அதனால கண்டிப்பாக புக் பேக்கை அவாய்ட் பண்ணாத. What did the man at the toll gate on the other side told? So first அந்த toll gateல இருக்கிற பர்சன் என்ன சொன்னாரு? ஸோ அதர் சைட் வந்து எப்படி இருக்கான்? ரிவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரிவரோட லெவல் எப்படி இருக்கான்? கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிட்டே இருக்கு. Was Black Beauty afraid to cross the bridge? ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் போச்சு இல்லையா, அதை வந்து கிராஸ் பண்ணும் போது அது பயந்துச்சா? கிடையாது. ஸோ செகண்ட் டைம் கிராஸ் பண்ணும் போது தான் அவன் வந்து ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணான். அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோ, அதுதான் ஆன்சர். What did John think about humans' attitude towards animal? So humans' attitude towards animal na like animals have been blessed with a special knowledge, which means a sense of danger. அந்த danger நடக்க போறத முன்னாடியே சென்ஸ் பண்ற விஷயத்தை வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. What would have happened to all the three if Black Beauty had not been wiser? So intelligent-ஆ இருந்து அந்த ப்ரெடிக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருமே வந்து அந்த தண்ணிக்குள்ள போயிருப்பாங்க, which means drowned at the wooden bridge. Where did John take Black Beauty and what did he gave her? So எங்க எடுத்துட்டு போனா? ஸ்டேல் அப்படின்னு அந்த ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்துட்டு போனா இல்லையா. ஸோ அங்க இடத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு டின்னர் கொடுத்தா அண்ட் நல்ல ஒரு சப்பர் கொடுத்தா. தென் வந்து லைக் அந்த பெட் ரெடி பண்ணியும் கொடுத்தான். ஓகே, ஸோ குட் சப்பர், தென் a thick straw, which means the bed. How would you take care of your pets? Write about it in 50 lines. ஸோ எப்படி இந்த காம்ப்ரிஹென்ஷன் உன்னோட பெட்டை நீ எப்படி பார்த்துக்குவ? ஸோ ஜென்ரலாக பெட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதர்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்னோட வியூ கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது நீ வந்து உன்னோட பெட்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஸ்பா அந்த மாதிரி போனால் கூட நீ உன்னோட ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி வந்து பாதுகாத்துக்கணும்? எப்போவுமே அதை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரோப்போட தான் போகணும். இன்கேஸ் அது வந்து லைக்
ஏதாவது யூரின் அந்த மாதிரி ரோட் சைடில் போகாமல் ஒரு ஓரமாக தள்ளி தள்ளி போய் போகணும். ஸோ அந்த மாதிரி டாய்லெட் ஏதாவது போயிடுச்சுன்னா மண்ணை போட்டு மூடணும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு சென்ஸில். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ஃபுட் கொடுக்குறது, டாக்ஸ்க்கு என்ன செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் கொடுக்குறது, ரெகுலராக இன்ஜெக்ஷன் விச் மீன்ஸ் அந்த வேக்சின் போடுறது, வீக்லி ஒன்ஸ் வந்து அதை வந்து குளிப்பாட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம லைக் பெட்ஸை வந்து கேர் பண்ணிக்கிற வேண்டிய விதம். சரியா? நெக்ஸ்ட் கோடிங் டீகோடிங் வேர்பல் ரீசனிங். ஸோ இந்த வேர்பல் ரீசனிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கேம் இருக்கும் தெரியுமா, லைக் பாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் இங்கே எத்தனை மாதிரி கலர்ஸ் இருக்குது? ஸோ ரெட்டு பிளாக், எல்லோலேயே ஷேட்ஸ் இருக்குது, க்ரீனில் ஷேட்ஸ் இருக்குது, ப்ளூவில் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கலரை படிக்கக்கூடாது, அந்த கலருக்குள்ளே இருக்கிற வார்த்தையை தான் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேமை தான் நம்ம இங்கே வந்து இப்போ ப்ளே பண்ண போகிறோம். சரியா? வேர்பல் ரீசனிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ், இஃப் violet is called as green is called as red is called as brown is called as orange is called as yellow is called as blue is called as indigo, then what the color of human blood is that language? So அந்த லாங்குவேஜ்ல ஹியூமனோட பிளட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமனோட பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா? ஸோ ரெட் இஸ் கால்ட் அஸ் பிரவுன். ஸோ பிரவுன் இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ நல்லா இருக்கு இல்லையா இந்த கேமு? ஸோ இன்னொரு சர்டைன் லாங்குவேஜில், இஃப் பென் மேக்ஸ் eraser makes book makes scale makes sharpener makes duster, and duster makes table, then what is the name of the object that used to clean the blackboard in that language? So அந்த லாங்குவேஜில் duster is mean for table. So table will be the answer. Third one பார்த்தலாமா? ஸோ வேறு சில லாங்குவேஜில், if bread is called butter is called milk is called shirt is called shoe is called bicycle is called watch is called aeroplane is called ship, then which of the following indicate time in that language? So time வந்து எது சொல்லும்? எங்க watch is called aeroplane. So timeல தானே நம்ம வாட்ச்ல தானே டைம் பார்ப்போம். ஸோ watch is called aeroplane. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாரு. தென் டிக் ஃபார் த டூ அண்ட் ராங் ஃபார் த டோன்ட். என்ன மாதிரி நம்ம பண்ணுவோம்? எஸ். ஸோ இது பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்டாப் பண்ணி தான் இந்த மாதிரி கிராஸ் பண்ணணும், அந்த ஜீப்ரா கிராசிங்கில் தான் பண்ணுவோம். ஸோ திஸ் வி ஹாவ் டு மேக் டிக். இந்த மாதிரி செல்ஃபீஸ் எடுக்கக்கூடாது, பெரிய தப்பான ஒரு விஷயம். ஸோ கார் ஓட்டும் போது பேசக்கூடாது, சீட் பெல்ட் போட்டு தான் கார் ஓட்டணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுட்போர்ட் அடிக்கக்கூடாது. தென் வந்து மெயின் ரோட்டில் விளையாடவும் கூடாது, குறிப்பாக குழந்தைங்கள் விளையாடவே கூடாது. ஸோ என்ன மாதிரி விஷயங்களுக்கு நம்ம டிக் போடணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு ராங் போடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் த மைண்ட் மேப். ஸோ மைண்ட் மேப்போட பர்பஸ் என்ன? எஸ், நம்ம இவ்வளோ நேரம் படித்த ஸ்டோரியை, லைக் 30 மினிட்ஸாக படித்த ஸ்டோரியை இப்போ 2 மினிட்ஸில் ரீகால் பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? ஸோ இந்த ஸ்டோரியோட நரேட்டர் யாரு? நம்மளோட ஹார்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட ஹார்ஸ் தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர். ஸோ அந்த பேர் என்ன? பிளாக் பியூட்டி. ஹார்ஸோட பேர் என்ன சொன்னேன்? பிளாக் பியூட்டி. சரியா? Okay, so Black Beauty, the master went on a long journey. So master வந்து long journey போறாரு, and with his horse and a coachman. Coachman-ஓட பேர் என்ன? John. Okay, so next third point என்ன? அவங்க வந்து அந்த bridge cross பண்ணணும், and அந்த river வந்து கொஞ்சமா ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஓகே வாடா? ஸோ ரிவர் என்னாச்சு? ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரிவர் ரைஸ் ஆகி அங்கே போகிறாங்க, தென் அந்த டவுனுக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ ரிட்டர்ன் வர வழியில் ஒரு பெரிய ஓக் ட்ரீ வந்து அவங்க முன்னாடி விழுந்துருது. ஸோ இப்படி விழும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி ரிட்டர்ன் போகணும் இல்லையா? ஸோ அந்த உட்டன் பிரிட்ஜ்க்கு போகும்போது 6 hours டைம் எடுக்குது. தென் த உட்டன் பிரிட்ஜ் வந்து என்ன ஆகுது? அது ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஏதோ ப்ரிடிக்ட் பண்ணது ஏதோ ராங்காக இருக்குது அந்த பிரிட்ஜில், அதனால அது கால் எடுத்து வைக்கல. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஒரு மேன் வந்து ஓடி வந்து பிரிட்ஜ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ
ஹார்ஸோட அந்த சென்ஸை வச்சு இவங்க 3 பேரோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது. இதுதான் வென் இன்ஸ்டன்ஸ் ஒர்க். இதுதான் நம்ம லெசன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெசன்ல வந்து ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஸோ டில் திஸ் we have completed our செகண்ட் மிட்டம் போர்ஷன். ஸோ செகண்ட் மிட்டம்க்கு நமக்கு வந்து யூனிட் 4 and 5 இருக்கு. இதை வந்து நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம என்ன மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸோ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ நமக்கு சாட்டர்டே வந்து சண்டே வந்து நம்மளோட மேரத்தான் இருக்குது. ஸோ லெசன் 4 and 5ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அடிஷ்னலி கிராமர். ஸோ கிராமர் எப்படி வந்து நமக்கு வரும், என்ன மாதிரி வெயிட்டேஜ் வந்து அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத எல்லாமே நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆன் சண்டே. ஸோ சண்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் ட்ரை பண்ணி பாரு. ஸ்டோரி கவனிச்சதுக்கப்புறம் உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.